எல்லாருக்கும் வணக்கம். நிறைய நாளைக்கு சந்திக்கணும்னு நான் நினைக்கின்றேன். அதுவும் சாதாரணமா நாங்க சந்திக்கக்கூடாது. ஏதாவது ஒரு புதிய படத்த தான் சந்திக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன். அதேபோல உங்களுக்கு எல்லாரும் தமிழ் பார்த்தா தெரியும், நாங்க இன்றைக்கு என்ன படத்த பத்தி கதைக்க போறோம். ஸோ எல்லாம் தெரியும், ராட்சச ராவண பத்தி தான் கதைக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ராட்சச ராவணன். நிறைய இடைவெளி பேர்ந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் யாழ்ப்பாணத்துல திரைப்படம் கூட இப்போ தொடர்ச்சி நிறைய படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ கூலி, அதுக்கப்புறம் கூட்டுத்தரம், இப்போ ராட்சசராமன். முதல் 2 திரைப்படமே தவறவிடப்பட்டுள்ளது. அதுக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். கூடிய சீக்கிரத்திலே அதுக்கான ரிவ்யூ நான் தர இருக்கின்றேன். இப்போ நாங்கள் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் ராட்சசராமன். மன்னார்லேருந்து வந்திருக்க ஒரு இளைஞன், அதாவது வினித்தன், அவருடைய இயக்கத்தில் வந்திருக்க திரைப்படம். குறிப்பாக அவருடைய இயக்கம்னு சொல்கிறத விட அவருடைய தயாரிப்புன்னு சொல்ல வேண்டும் என்றால், மரன் போஸுடைய தலைவர் அவர். அதாவது இந்த படத்துடைய தயாரிப்பாளரும் அவர் தான், மரன் போஸ். இதோட இணைஞ்சு இந்த படம் தயாரிக்கிறாங்க அருள் தேவா. ஸோ மரன் போஸ் மற்றும் அருள் தேவா தயாரித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த படம் போக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நாங்கள் எல்லாமே இப்போ பார்த்தோம். ஸோ யாழ்ப்பாணத்தில் நிறைய கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்து படத்தை பார்த்துருந்தாங்க. படத்தில் நடித்தவங்களுடைய ஃபேமிலிஸாக நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே பலவிதமான கருத்துக்கள், தனிப்பட்ட கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நாங்கள் படத்தை பார்த்துட்டு என்னுடைய கருத்து என்ன, இந்த திரைப்படத்தை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்னென்று நான் இதில் சொல்லியிருக்கின்றேன். ராட்சசராமன் படத்தோட டைட்டில் ஒரு வித்தியாசமாக இருந்தது. ராட்சசன் ராமன் என்று இருந்தது. படத்தை பார்க்க டைட்டில் வந்தோடனே எல்லாம் நினச்சேன், சரி ஒரு கெட்டவன் நல்லவன் இரண்டுக்கும் இடையிலான ஒரு போராட்டமோ சண்டையாக இருக்க போகுது. ஏன்னா டைட்டில் கார்டில் இருக்கின்ற ஒரு இதயம் இருக்கிறது, துப்பாக்கி இருக்கின்றது. சரி, ராட்சசன் ராமன் 2 பேருக்கு இடையிலான ஏதோ ஒரு கால சம்பந்தமான பிரச்சனையாக கூட இருக்கலாம் என்றும் ஒரு மாதிரி இருந்தது. படத்தின் டைட்டில் போஸ்ட் வரும்போது துப்பாக்கி இருந்தது, கத்தி இருந்தது, போதைப்பொருள் இருந்தது. அப்போ யோசிச்சோம், சரி ஏதோ போதைப்பொருள் சம்பந்தமானது. அப்போ எல்லாம் வந்து அப்புறம் சொன்னோம், சரி இந்த காதல், இந்த சண்டை, இந்த கேங், இதுக்குள்ள இந்த போதை வத்து அப்படி ஒரு ட்ராக் போக போகுதுன்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதான் படத்தின் ஸ்டோரின்ற மாதிரியே ஒரு ஃபுல் ஸ்டோரியை ஒன்று விட்டாங்க. ஒரு ராத்திரி ஒரு இடத்துல ஒரு குழுவுக்கு நடக்க போகிற கதைன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க இந்த ராட்சசன் ராமன் டீம். ஸோ டீசரும் பார்த்துட்டோம், இன்னும் ஹைப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தமிழில் யாழ்ப்பாணத்து படங்கள்னு சொல்லலாம். ஏன்னா யாழ்ப்பாணத்து படம் எல்லாமே க்ரைமாக வந்திருக்கு, லவ் ஸ்டோரியாக இன்னும் வரையில நினைக்கிறேன். சரி வரது காத்துக்கிட்டு இருக்குது ஒரு லைனில். ஸோ அந்த டைப்பில் வந்து எல்லாருமே எடுக்கிற கதை வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய கதை 2009க்கு முற்பட்ட ஒரு உண்மை சம்பவங்களை கதையாக எடுத்துக்கொண்டு திரைப்படம் வந்திருந்தது. உண்மை கதைகளாகவும் திரைப்படங்கள் வந்திருந்தது நிறைய படங்கள். அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ராட்சசராமன் படம் பெறப்போன்றது எல்லாருக்கும் ஒரு ஹைப்பாக இருந்தது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஎஸ்ஆர் ஃபர்ஸ்ட் லுக் ஒவ்வொரு போஸ்ட்டும் பார்க்கும்போது இந்த ஹைப் ஏறிக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த படத்தோட போஸ்டர் டிசைனருக்கே ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம், ரஜீவன் நினைக்கிறேன் அவர். ஸோ அவருக்கே ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா அவளுக்கு பிரம்மாண்டமாக அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுமே விடும்போது எங்களுக்கு நல்ல ஆச்சரியமாக இருந்தது. படத்தோட ஹைப் ஏறிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவர்கிட்ட போஸ்டர் டிசைன் இருந்தது, டீசர் கட்டிங் எல்லாம் இருந்தது. அதுக்கு நிவேனுக்கு நல்ல தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கட்டும் அவர்கிட்ட ஸ்டைலில் விட்டுருந்தாங்க போல், அப்போ அவரே பண்ணி முடிச்சாரு. ஸோ இந்த படத்தில் வந்து போஸ்டர் டிசைனாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், நிவேன் அண்ட் ரஜினி 2 பேருக்கு அந்த கிரெடிட்ஸ் 100% போயிடும். இதுக்கப்புறம் இந்த கதை, இந்த ஒரு நாள் நடக்கிற கதை, இந்த கதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இருந்தாலும் அதை எடுத்து நான் பண்ணுவேன்னு சொல்லி ஒருத்தர் பண்ணிக்கிறாரு. அதாவது ஸ்டார்டிங்கில் 2 ஜோடி வந்து பைக்கில் வராங்க. ஸோ வந்த டைமில் வந்து பெட்ரோல் முடிஞ்சிச்சு. ஸோ பெட்ரோல் இல்லை, அதனால் ஊட்டிகிட்டே போகிறாங்க. அந்த டைமில் வந்து ஒரு லோரி கிட்ட வந்து ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்க வந்து இவங்களை கூப்பிட்டு நக்கல் பண்ணி கலாச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி போகும்போது அந்த டீமில் இருந்த ஒருத்தனே அந்த கேர்ளை சீட் பண்ணுற மாதிரி ஒரு மூமெண்ட் நாங்கள் போய்கிட்டு இருக்கிற டைமில் ஹீரோ என்ட்ரி யார் நம்ம பகி. ஸோ ஊரோட பையனா அங்கே வாராரு. ஸோ வந்து அந்த பொண்ணையும் அந்த பையனையும் அந்த கேங்ஸ்டர்லேருந்து காப்பாற்றுறாரு. காப்பாற்றின அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, இந்த லவ்வரே ஒரு ராட்சசன் என்ற மாதிரி தெரியுது. ஸோ அவரையும் அடித்து துவைச்சி போட்டாச்சு. இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் வராங்க, அவனையும் அடித்து துவைச்சி போட்டாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது அந்த கேங்ஸ்டர் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, இந்த ஹீரோயினையும் நிற்கிறாங்க, இப்போ பகி நிற்கிறாங்க. இவங்களுக்கிடையில் வந்து கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ இவங்க பழைய லவர்ன்றதில்லை. ஸோ அதில் கொஞ்சம் கதை போகுது. அந்த டைமில் கூட அவங்க காதலை பேசினா கூட அந்த பகி கூட அந்த டைமில் ஒரு ராட்சசனாக தான் தெரிகிறாங்க. ஆனால் அவரும் ஒரு காதலன் தான். ஆனால் முன்னாள் காதல்னு சொல்ல முடியாது, ஒரு தலைக்கு முன்னாள் காதலன். அந்த வகையில் அவரும் ஒரு ராட்சசனாக தான் அவங்களும் தெரிகிறாங்க. ஸோ அதே அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, இவனை பார்த்தா நீ இன்னும் திருந்தாமே இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி. அவரும் அதுக்கிற மாதிரி இதை ராட்சசனாகவே காட்டின்னு இருக்காரு. ஸோ இந்த டைமில் பார்த்தோன்னா ஒரு காதலுக்குள்ளே 2 ராட்சசனையும் காட்டிட்டாங்க ஒரே டைமில். இதுக்கப்புறம் அதாவது இப்போ இந்த காதலே நிற்கிறாங்க. இப்போ இவங்களை வீட்டுக்கு சேஃப் அனுப்பணும். ஒரு பக்கம் கேங்ஸ்டர் வந்துருக்காங்க.
அதுக்கிடையில் இந்த லாரியில் வந்து ட்ரக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த ட்ரக்ஸில் இருக்கிறத இப்போ இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு முன்னுக்கு இந்த போலீஸ் நிற்கிறாங்க. இந்த போலீஸுக்கு வந்து இப்போ இந்த ட்ரக்ஸை பிடிக்கணும், இதோட இந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்பணும். ஸோ இதான் படத்தோட பாயிண்ட் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நாங்கள் மிச்சத்தை நீங்கள் படத்தெல்லாம் போய் பார்க்கணும். அந்த ஹீரோயினை வீட்டுக்கு சேஃபாக அனுப்பிட்டாங்களா, இந்த ட்ரக்ஸை பிடிச்சாங்களா, இந்த கேங்ஸ்டருக்கு போலீஸுக்கு என்ன நடந்தது, ஸோ இதுதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியுமா இருக்குது. அதுக்கிடையில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ படத்தில் நிறைய ப்ளஸ்ன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு கேரக்டருமே எங்களுக்கு பழக்கப்பட்ட கேரக்டர் தான். நிறைய நாங்கள் பார்த்து ரசித்த ஒரு கேரக்டர். ஸோ அவங்க பண்ண ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்டுமே நாங்கள் பார்த்து ரசித்தவங்களாம். இந்த கதை எடுக்கிறதே ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா ஒரு இரவில் நடக்கிற விஷயம் ஒரு இடத்துல, அதுவும் ஒரு இடத்துல அந்த மூவன் போய்கிட்டே இருக்கும். அதை மிகவும் சிறப்பாக கையாண்டது இயக்குனர். ஒரு நீண்ட ஒரு கனவோடு அந்த பயணித்த படம் அவருடைய படத்தில் தெரிகின்றது. குறிப்பாக ஒரு மாதத்தில் அந்த படம் ரன் ஆகுது நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக படம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து ஃபஸ்ட் டைம் கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், அதுவும் நம்ம யாழ்ப்பாணத்தில் தமிழில். ஸோ அதுக்கு வினிதனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். என்னடா வாழ்த்துக்கள் மட்டும் சொல்கிற, நல்லதுன்னு சொல்கிற, இன்னும் மைனஸ் பாயிண்ட் ஒன்றும் சொல்லலை, படத்தில் எதுவும் இல்லையான்னு கேட்டால் அது ஒரு பக்கமாக இருக்குது. அதெல்லாம் நான் இப்போ அது வரைக்கும் சொல்லலை. ஸோ என்ன அப்படியே மைனஸ்ன்னு சொன்னால், ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜாக சொன்னோன்னு சொன்னால், கேமரா ஒர்க்கிங் ஓகே இருக்கும், டைரக்ஷன் டீம் ஓகே, ஆக்டிங் வைஸும் ஓகே. ஆனால் இந்த மைனஸ்ன்னு சொல்கிறது ஒரு சில கேரக்டர்ஸ், அவங்கள பில்ட் பண்ண விதம், சில விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்ல தான் காத்திருக்கேன். இந்த கேரக்டர் பில்ட் பண்ண விஷயங்களில் யாராவது மைனஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் இந்த ஹீரோயினி. இவங்களை காஸ்ட் பண்ணால் கூட ஓகே, பட் இவங்கள ஒரு ஜஸ்ட் ஒரு கேரக்டரை மட்டுமே வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான எந்த ஒரு நடிப்புக்கான ஸ்கோப்புமே அங்கே கொடுக்கல. அவங்கள என்ன சொல்கிறது, பேஸ் பண்ண ஒரு கேரக்டர்னே சொல்ல முடியும். அவ்வளோத்துக்கு அவங்கள ஜஸ்ட் யூஸ் பண்ணாமல் ஸ்டோரி டெல்லிங்கை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால் அவங்க கேள்வி கேட்டால் தான் அந்த அடுத்த நகர்வு அந்த மாதிரியே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு கதாபாத்திரத்தை ஈஸியாக அங்கே இருக்கிற கதாபாத்திரத்தை கூட வச்சு நாங்கள் நகர்த்திக்கலாம். இன்னொரு கதாநாயகியை அதில் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி யோசிக்கிறோம். அதுவும் அவங்களும் சரி நடிப்பு காணாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் நிறைய காட்சிகளில் அவங்க தங்களை நடிகையாக காட்டாமல் வெறும் ஒரு கதாபாத்திரம் நின்றுட்டு போகிறாங்க, அவ்வளோதான் தெரியுது. எப்படி அந்த திரைக்கு பின்னால் அவங்களோட சுபத்ராவாக தெரியுமோ, திரைக்கு திரையிலும் சுபத்ராவாக தான் இருக்கிறாங்க. அந்த கதாநாயகி அவங்கள தென்படையில் அது மிக ஒரு பலவீனமாக இருந்தது. அதுக்கு அதிகமாக பார்த்தோம்னா சில டெக்னிக்கல் இஷ்யூ அங்கே இருக்குது. குறிப்பாக கேமராமேன் மிஸ்டேக்கா இல்லை டிரெக்டர் மிஸ்டேக்கான்னு தெரியல. இப்போ ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் எடுக்கிற டைம்லாம் டஸ்ட்டோ யாரோ அங்கே இருக்கும். ஸோ அந்த டைமில் கூட ஹீரோ வந்து கண்ணை பிளிங்க் பண்ணுறது, கண்ணை அங்கங்கே அசைக்கிறது, ஸோ இப்படியான மிஸ்டேக்கில் இருக்குது. ஸோ இது கூட அவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு சில டிஸ்டர்பாக இருக்குது. என்ன புழுதி கண் அசைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதை தவிர்த்து இந்த படத்தில் நடித்த நிறைய பேர், அதாவது ஸ்டன் யூனியனுக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியும். அப்படி ஸ்டன் யூனியனாக வந்தவங்க கூட புதுசாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஸ்டன் பண்ணும்போது ஒருத்தர் திரும்பி பார்க்குறாங்க. இது போய் ஒருத்தர் அடிக்க போகிறோன்னு சொல்லும்போது கூட ஏதோ மரதன் ஓடும்போதோ இல்லை ரிலே ஓடும்போதோ ஒருத்தர் பார்த்து ஓடுற மாதிரியே ஒருத்தர் பார்க்குறது. அதை எங்களுக்கு பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பாக இருந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு சீரியஸான சீனில் வந்து ஒருத்தர் திரும்பி பார்த்து ஓடுறதுக்கு ரெடியாக கீழே பார்க்குறது, இப்படியான விஷயங்களை அவங்க ஏன் கவனிக்காமல் விட்டாங்கன்றது மைனஸ் தான் இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் படம் டிரெக்டர் டெபியூட் ஃபிலிம்னு சொன்னால் கூட சில விஷயங்கள் நான் ஏற்றுக்கொண்டாலும் சில விஷயங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் கவனிக்காமல் எங்கே போனாங்கன்ற மாதிரி கேள்வி இருக்குது. ஸோ அதை கவனிச்சுக்கலாம். அந்த வகையில் இசைன்னு சொல்லும் போதும் இந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் தேவை. ஏன்னா படத்தில் எந்த சாங்ஸுமே இல்லை. படம் முழுக்க மியூசிக் தான் ட்ராவல் பண்ணும்போது இந்த முழு பொறுப்புமே மியூசிக் டைரக்டர் தான் போகுது. அதை ஃபஸ்ட்டு அவர் யோசிச்சிருக்கணும். ஆனால் அவர் அதை யோசிக்காமல் தான் மியூசிக்கால் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி ஒரு டயலாக் கூட கேட்காத அளவுக்கு சில இடங்களில் தன்னை பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி விட்டபடியே அது இன்னும் மைனஸாக போயிட்டு. அதை தவிர்த்து ஒரு மியூசிக் ட்ராக்குன்னு சொன்னால் ஒரு கேரக்டர் ரிவீல் ஆகுதுன்னா அந்த கேரக்டருக்கான ஒரு மியூசிக்கை கொண்டு வந்து அதை அடுத்த ட்ராக்கோட அவுட் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே ஒரு கேரக்டருக்கு 2 மியூசிக்கை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதை 2 ட்ராக்காக கொடுத்து அதை அந்த கேரக்டருக்கான வேல்யூவை கூட குறைச்சி விடுற டைமில் அந்த இசையை அமைஞ்சு போய்விட்டதுன்னா கவலையோடு சொல்லணும். ஏதாச்சும் இந்த வில்லனோட என்ட்ரி வரும்போது 2 மியூசிக்கை கன்வே பண்ணிக்கிறாங்க. ஸோ அது 2 மியூசிக் கொடுத்தாலும் முக்கியம். பட் அதை வேரியேஷன் காட்டிக்கலாம், இல்லாட்டி எஃபெக்ட் எதுவும் போட்டுக்கலாம். பட் அதை ஒரே ட்ராக்கில் நார்மலாக கொண்டு வந்து கொடுத்தோன்னா அது கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு கேரக்டருமே அந்த மிஸ்டேக் இருக்குன்ற எனக்கு லைட்டாக தெரிஞ்சு அங்கே மெயினாக யாரோ அந்த காஸ்டிங்கை சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மியூசிக் பண்ணும்போது அந்த ஒரு மிஸ்டேக்கை ரிப்பீட்டடாக பண்ணுறது சலிப்பாகவே இருந்தது.
ஸோ அதை மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கலாம். ஸோ டிரெக்டட் பாயிண்ட் ஆஃப் இந்த படம் வந்து ஒரு தான் கைதி மாதிரி ஒரு ஸ்டைலில் எடுக்கலாம், இல்லாட்டி கமர்ஷியலாக நாங்கள் ட்ரை பண்ணும்போது இதுக்கு மியூசிக் எவ்வளோன்றதை ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் யோசிக்கணும். ஸோ அதை அவர் கரெக்டாக இன்னும் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுக்கு கேங்ஸ்டர்ன்றபடியாக எல்லாருக்குமே மாசாக மியூசிக் கொடுக்கத்தான் படும், பட் அதை ஒரு கரெக்டான ஒரு லெவலில் கொடுத்துருந்தா அது எல்லாருக்குமே ஒரு நல்லா போயிருக்கும். பட் அதில் அவங்களோட மிஸ்டேக். ஸோ அதை அடுத்தடுத்த படத்தில் அவங்க கரெக்டாக பண்ண நல்லாயிருக்கும். ஸோ அதான் பெரிய மைனஸாக போச்சு. நிறைய படம் பார்த்தவங்க நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், சில இடங்களில் வசனம் புரியலை, மியூசிக்கை தூக்கி போட்டு விட்டபடியே அது மைனஸாக போயிட்டுன்னு சில பேர் அதை காலையில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அதுவும் கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வரும்போது அதுக்கு இப்படி ஒரு மியூசிக்கை கொடுத்தது, நல்ல மியூசிக்கே இப்படி மியூசிக் எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு தெரியாமல் ப்ளேஸ் பண்ணி விட்டு அந்த மியூசிக்கான விதத்தையும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்களேன்ற ஃபீல் எனக்கு கூட இருந்துச்சு. அதை நான் நினச்சி ஆகணும். ஸோ எல்லாம் சில இடங்களில் வந்து சினிமாட்டோகிராஃபருடைய ஷேக்கிங், ஸோ சரியான ஃப்ரேம் வைக்காது. ஸோ புதுசாக ஃப்ரேம் ஐடியா பண்ணாலும் அந்த எந்த மூவி ஜேர்னர்ன்றதை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு மூவிக்கும் ஒவ்வொரு ஜேர்னர் இருக்குது. ஸோ அந்த ஜேர்னருக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரேம் ஸ்டைலும் இருக்கும். ஸோ இதில் வந்து சில இடங்களில் அந்த ஜோனருக்கு மேலே தாண்டி சில ஃப்ரேம் வைக்ஸும் அது ஃப்ரேம் சில பேருக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். ஒரு ஃபுல் ஃப்ரேமில் கூட ஆப்ஜெக்ட் சைடில் இருக்குது, மிச்ச இடமெல்லாம் ஒரு எம்டியாக இருக்கும்போது அதே டிஸ்டர்ப் ஆகிருக்கும். நான் சைட்டெல்லாம் எம்டியாக இருக்குது என்ன மாதிரியே தோணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு கேரக்டரை வைக்கிறது ஃபர்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் யோசிச்சிருக்கலாம். ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறது ஓகே, பட் அதை கொஞ்சம் இன்னுமே அதை புதுசாக காட்டிக்கலாமேன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ லைட்டிங்லாம் ஓகே, சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட ஓகே. சில இடங்களில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து முன்னுக்கு பின்னுக்கு போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதாவது ஒரு கத்தி வரதுனா சில கத்தி வரதுக்கு முன்னுக்கு அந்த கத்தின சவுண்ட்ஸ் வர மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதை கவனிச்சிக்கலாம். மேக்கப் ஓகே, ஆர்ட் டிரெக்டர்ஸ்லாம் ஓகே. ஏன்னா டேரியன் இருக்கிறபடியே டேரியன் அதை கவர் பண்ணிட்டாரு. ஸோ டேரியனுக்கு ஒரு சலோட். டயலாக்ஸ் கூட ஓகே இருந்துச்சு. சில இடங்கள் டயலாக்ஸ், சில இடங்களில் வந்து நாங்கள் இந்தியன் ஸ்லாங்ஸை கூட அவங்க ட்ரை பண்ணிக்கிறாங்க. பட் அதை கூட அந்த கேரக்டர்ஸ் சில பேர் அதை சரியாக ரிவீல் பண்ணாதது கூட மைனஸாக இருக்கக்கூடிய இருந்துச்சு. மற்றபடி எல்லா கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. பெஸ்ட்டான ஓவர்ன்னு ரிவீல் பண்ண சொன்னால் பகி கேரக்டர் ஓகே, அண்ட் திசான் ஆனந்தம் கேரக்டர் ஓகே. அதோட ஜெஸி அதில் வந்து ஒரு காமெடியாக இல்லை ஒரு என்ன கேரக்டர் சொல்ல முடியாது, பட் அந்த கேரக்டர் வந்து எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்துச்சு. ஜெஸிக்கு நல்லா இருந்துச்சு. கிளின்டன், ஸோ கிளின்டன் கேரக்டர் நல்லா இருந்தது. அவரும் ஒரு அர்ஜுன் தாஸ் மாதிரி அதில் வந்து போயிருந்தார். ஸோ அந்த கேரக்டர் நல்லா இருந்தது. அப்படி ஒரு கேரக்டரும் வரும்போது எங்களுக்கு அந்த நல்லா வைபாக இருந்துச்சு. பட் அந்த எண்டிங் போய்க்க சப்பன்னு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு கேரக்டர் ரிவீல்ன்றது ஸ்டார்ட் எண்ட் அது அப்படி இருக்கும்ன்றது. சில கேரக்டரை பில்டப் பண்ணிட்டு கடைசியில் மொக்கையாக காட்டுறது, சில மொக்கையாக காட்டி கடைசியில் பில்டப் காட்டுறது, இப்படி மாறி மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கலாம். அப்படியே விஷயங்கள் மைனஸில் போயிருக்கு. ராஜஸ்தாமனில் வந்து நிறைய மைனஸ்ன்னு சொன்னால் நிறைய மைனஸ் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் இருக்கிற மைனஸை நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் கேட்குற விஷயம், இந்த படத்தை பின்னி பார்க்க நீங்கள் எப்போ பார்க்கலாம்னு. நீங்கள் பிழைக்க தான் பார்க்க முடியும். இதுக்கு தவிர்த்து இந்த படம் யூடியூப்பில் வந்தால் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது தான் நாங்கள் சொல்ல முடியும். ஸோ ஓகே, ராட்சசாமன் நிறைய கேரக்டர் வந்து இல்லை ராமநாத் தெரிஞ்சு ராட்சசனாக தெரிஞ்சுக்கிறாங்க. ராட்சசனாக தெரியவும் நிறைய பேர் ராமநாத் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த ராட்சச ராமனுக்கு நடுவில் ராவணன் ஆரண கேள்வியும் பதில் கிடைச்சாலும் அது ஒரு ட்விஸ்டாக தான் இருக்குது. அதுக்கு நாங்கள் பாட்டு தான் பார்க்கணும். ஸோ பாட்டு வரும்போது அந்த ராவணன் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும்.